பகவானுடைய நாமத்தை சொல்வதனால் என்ன பயன், என்ன நன்மை அப்படின்னு கேட்டா பூதத்தாழ்வார் நமக்கு பதில் சொல்கிறார். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான். நம்ம ஏதோ ஒரு வேண்டுதல்னாலும் சொல்றோம், ஏதாவது ஒரு தேவைனாலும் ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் பகவானுடைய நாமத்தை நாம் சொல்கிறோம். அப்ப அதுக்கு என்ன ஒரு பயன் இருக்கணும் இல்லையா? அதுக்கு பூதத்தாழ்வார் அழகாக சொல்கிறார், யாரெல்லாம் பகவானுடைய நாமாவை சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு இணையாக மதிக்கப்படுவார்களாம். தன்னுடைய பாசுரத்துல 2வது திருவந்தாதியில சொல்றார், ஞானத்தால் நன்குணர்ந்து நாரணன் தன் நாமங்கள் தானத்தால் மற்றவர் பேர் சாற்றினால் வானத்து அணியமரர் ஆக்குவிக்கும் அஃதன்றே நாங்கள் பணியமரர் கோமான் பரிசு. 2ஆம் திருவந்தாதியில திவ்ய பிரபந்தத்துல அவர் சொல்றார். அப்ப வானத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அவர்கள் எப்பொழுதுமே பகவானுடைய தியானத்திலேயே இருப்பார்கள். பகவானுடைய 2 கலந்தவர்கள், எப்பொழுதும் பகவானை பற்றியே நினைப்பில் இருக்கக்கூடியவர்கள், பகவானை நினைத்தே தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எல்லோரும் முக்தி பெற்ற ஆன்மாக்கள், ஜீவன் முக்தர்கள், மறுபிறப்பி கிடையாதவர்கள். அப்ப நாம் சாதாரணமா ஒரு நாம சங்கீர்த்தனம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நம்ம சொல்றோம் அப்படின்னாலே மறுபிறப்பே இல்லாத பிறவாத பெருநிலையை அடைந்த நித்திய சூரியர்களுக்கு இணையான ஒரு மரியாதை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தாழ்வார் சொல்கிறார். அப்ப அந்த மரியாதையை யார் நமக்கு கொடுக்கிறார்னா திருமால் தான் நமக்கு கொடுக்கிறார். பகவான் கொடுக்கக்கூடிய பரிசு தான் அது. அப்ப இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? யாராவது தினம்தோறும் சாதாரணமா இறைவனுடைய நாமத்தை உள்ளம் உணர்ந்து உள்ளம் குளிர்ந்து தெளிந்த அறிவோடு சொல்ல வேண்டும். சும்மா ஏனோதானு சொல்லக்கூடாது, இதை யாராவது சொல்றாங்களே சேரபின்னு செய்யக்கூடாது. தெளிந்த அறிவோடு, அதான் சொல்றாரு, ஞானத்தால் நன்கு உணர்ந்து, ஞானத்தால் நன்கு உணர்ந்து பகவானுடைய நாமாவை நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது இசையோடு சொன்னாலும் சரி, இல்ல சாதாரணமாக பாடினாலும் சரி, எப்படி பாடினாலும் பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நித்திய சூரியர்கள், வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை, அந்த ஒரு அருள் நமக்கும் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய நமக்கும் கிடைக்கும். அவர்கள் ஞானம் பெற்று முக்தி அடைந்து போயிட்டாங்க. அப்ப நம்ம இன்னும் அதுக்கு போல, ஆனா இருந்தாலும் கூட அவர்களுக்கு இணையான ஒரு மரியாதை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த பாட்டுல பூதத்தாழ்வார் நமக்கு அழகாக சொல்கிறார். அப்ப நாமும் தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்து பகவானுடைய பாடல்களையும் பகவானுடைய புகழையும் நாம் தினந்தோறும் சொல்லிக்கொண்டும், யாராவது சொன்னாலும் கேட்டுக்கொண்டும் இருப்போமாக. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.